السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நம்முடைய குருநாதர் குதுபுல் அக்தாபுல் ஆதம் சையதுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அவர்களின் நினைவாக நடாத்தப்படக்கூடிய இந்த மஜ்லிஸின் தொடர் சொற்பொழிவின் 3வது நாளாகிய இன்றைய தினம் அல்லாஹும் அவுலியாக்களும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரை அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அறிஞர் பெருமக்கள் மனிதர்களை அல்லது முஸ்லிம்களை 3 வகையாக பிரிப்பார்கள். குர்ஆனினுடைய வசனத்தின் அடிப்படையில் ஒன்று லாலிமுல் லினஃப்ஸி, இரண்டாவது முக்தஸித், மூன்றாவது சாபிகும் பில் கைராத். லாலிமுல் லினஃப்ஸிஹி என்றால் அவர் தன்னுடைய ஆத்மாவிற்கு அநீதம் இழைத்துக் கொண்டவர், பாவமான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர், நற்காரியங்களை விட்டும் நல்ல காரியங்கள் செய்வதை விட்டும் தூரமானவர், அறப்பணிகளிலே ஈடுபட மாட்டார், எப்போதும் வம்பு வழக்கு, அடுத்தவர்களை பற்றிய பிரச்சனை, இவரை கொண்டு அடுத்தவருக்கு எந்த விதமான நிம்மதியும் இருக்காது, நல்லதும் இருக்காது. இப்படிப்பட்ட மனிதர்கள் முஸ்லிம்களிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு லாலிமுல் லினஃப்ஸி, தங்களுடைய ஆத்மாவுக்கே அவர்கள் அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், நம்ம கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க, இந்த ரவுடிசம் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள், அரசியலிலும் அதிகாரத்திலும் தங்களுக்கான ஆட்களை வைத்திருப்பவர்கள், அதை நம்பி எதையும் செய்யலாம், என்னால் எவ்வளவு தூரத்துக்கும் செல்ல முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் யார் எவர் என்று பார்க்க மாட்டேன் என்று பேசக்கூடியவர்கள், எத்தகைய தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடைத்து எறிந்து விடுவேன், என் கையிலே 4 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், IAS அதிகாரிகள் என் கையில் இருக்கிறாங்க, அதனால என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எது வேண்டுமானம் செய்வேன் என்று அடாவடித்தனமாக பேசக்கூடியவர்கள், நடக்கக்கூடியவர்கள்.
இவர்களைத்தான் குர்ஆன் சொல்கிறது லாலிமுல் நஃப்ஸிஹி. ஆனால் உண்மையிலே அவர்கள் தங்களுக்கே அநீதம் இழைத்துக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு புரிகிறது இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் யாரும் நீண்ட காலம் வாழ முடியாது. 100 வயசு வாழ்றதா இருந்தாலே ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. இந்த சமூகத்திற்கு மிக குறைந்த வயது தான் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் 300-400 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் வரலாற்றில். ஆனால் இந்த காலத்தினுடைய வயது என்பது 70க்கு உட்பட்டு தான் ஆவரேஜா. 70க்கு மேலே போகிறதும் உண்டு, 60க்கு கீழே வர்றதும் உண்டு. ஆனாலும் ஆவரேஜ் பார்த்தோன்னு சொன்னால் 60லேருந்து 70க்குள்ளே தான் ஆவரேஜில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வளவு காலத்திற்கு பிறகு இனி ஒரு காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கணும். இன்னொரு வாழ்க்கையை நம்ம வாழ போறோம். கபர்ல கொண்டு வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்க யாராவது துணைக்கு வருவாங்களா? அங்க அமைச்சர் வருவாரா? அதிகாரி வருவாரா? IAS அதிகாரி வந்துருவாரா? உனக்கு துணை நிற்பாரா? உன்னுடைய அடாவடித்தனத்திற்கு கூட்டாளிகளாக இருந்தவர்கள் உள்ள வந்து படுத்துக்கிடுவாங்களா? யார் வர முடியும்? அங்க என்ன நடக்கிறது? நீ எவ்வளவு பெரிய மாளிகையிலே வாழ்ந்திருந்தாலும், கூட கோபுரத்திலே இருந்தாலும், தோட்ட தோட்டங்கள் வாழ்ந்திருந்தாலும், அந்த 6 அடி நிலத்துக்குள்ள தானே இருக்கணும். எல்லாரும் உள்ள உன்னை வச்சு மண்ணை போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இருட்டு அறைக்குள்ள இருக்கணும். எழுந்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் எண்ணி பார்க்கணும். அது ஆலமுல் பர்ஸக் அப்படிங்கிறது. அதுல விளக்கு இருக்கா? கடுமையான வெயில், காற்று இல்லை. இந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி பவர் போயிடுச்சு. ஏசி இல்லை, ஃபேனும் ஓடல. அந்த புழுக்கம் நம்மால் தாங்க முடியாமல் இருக்கிறோமா இல்லையா? என்னப்பா இப்படி கரண்டை கட் பண்ணிட்டான் என்னெல்லாம் நம்ம பேசுறோம். அந்த கபருக்குள்ள போய் நாம உட்கார்றோமே, படுக்கிறோமே, அங்க என்ன இருக்கு? ஃபேன் இருக்கா? ஜன்னல் இருக்கா? ஏசி இருக்கா? எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டியதும் இருக்கும். அது இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். ஆக அந்த மாதிரி ஒரு நிலை, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம விளங்கணும். அப்படி விளங்கக்கூடியவர்கள் துல்மு செய்வதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வார்கள். எப்போது அதை புரிகிறார்களோ அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வார்கள். ஆக இவர்கள் இந்த 3 வகையான மனிதர்கள். முதல் நிலை லாலிமுல் நஃப்ஸிஹி, தன்னுடைய ஆத்மாவிற்கு அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள். இவங்க நினைக்கிறாங்க நம்ம மற்றவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறான். ஆனா இவங்க மாட்டிக்கிட போறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. இவர்கள் ஒரு நிலை மனிதர்கள், முஸ்லிம்கள்ல இவங்களுடைய நிலை. இரண்டாவது நிலை யார் என்று சொன்னால் முக்தஸித், நடுநிலையாளர்கள். பம்பு வழக்கெல்லாம் போக மாட்டாங்க, பெருசா பேணுதல் இருக்காது, நடுநிலையா இருப்பாங்க. வணக்க வழிபாடுகளிலே ஃபர்லான காரியங்களை செய்வாங்க. ஐவேளை தொழுகையில தொழுவாங்க. ஜக்காத்தை ஒரு கணக்கு பார்த்து ஒரு அளவு கொடுத்துருவாங்க. ரமலான்ல நோன்பு வைப்பாங்க. ஏதோ வியாபாரங்களை பண்ணுவாங்க. ஹலால் ஹராம பேணிக்கிடுவாங்க. தப்பான வழிகளுக்கு செல்ல மாட்டாங்க. தவறான வழிகளை சம்பாதிக்க மாட்டாங்க. பொய் புரட்டுகளை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை முக்தஸித் என்று சொல்லுவது. இவர்கள் நல்லவர்கள் தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனுஷர் வர்றார். வந்து யார சொல்லலாம், நான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன், அடிக்கடி இங்க வர முடியாம போயிடும், எனக்கு நான் என்ன இபாதத்து செய்யணுங்கிறத எனக்கு சொல்லித்தாங்க, ஏன்னா நம்ம தூரத்திலிருந்து வர்றோம். அந்த காலத்துல இந்த அரபகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா கோத்திரம் கோத்திரமாக வாழ்வாங்க. இப்ப குறைஷி கோத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய கோத்திரம் நமக்கு தெரியும்.
இதே மாதிரி அவுசு கோத்திரம், ஹஸ்ரஜ் கோத்திரம், இப்படி பல கோத்திரங்கள் இருந்தார்கள். அந்த கோத்திரங்களுக்குள்ளேயே உள்ளே என்ன இருக்கும்? குடும்பங்கள் தனியா இருக்கும். ஹாஷிம் குடும்பம், அதி குடும்பம் என்றெல்லாம் குடும்பங்கள் இருக்கும். ஒரு பெரிய கோத்திரத்தில் குடும்பம் பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கோத்திரம். இவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் அடுத்த கோத்திரத்தார் உள்ள வந்து தலையிட விட மாட்டாங்க. அதுல ஒற்றுமையா இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா வெளியிலிருந்து யாராவது வந்தன்னு சொன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. இப்படி ஒரு பண்பு அரபுகளிடத்தில் இருந்தது. அதே மாதிரி அவர்களுக்கு இடையில் அடிக்கடி சண்டைகள் வரும். அப்படி சண்டை போடுறது என்பது நல்ல விஷயம்னு கருதி இருந்தாங்க. சண்டை போடாம இருந்தா கோழைகளாக பார்த்தாங்க. யாரையாவது வம்புக்கு இழுத்து சண்டை போடுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அந்த காலத்தில். அதனால பல கோத்திரங்களுக்கு இடையிலே மனக்கசப்பும் உறவு முறிவும் தான் இருந்தது. இதனால தூரத்தில் உள்ள ஒரு கோத்திரத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கறதா இருந்தா கஷ்டம். பல கோத்திரம் அவங்க சண்டை போட்ட கோத்திரத்தார் இடையில இருப்பாங்க, வெட்டி போடுவோம், தனியா வந்தா குத்திடுவோம். எனவே மறைஞ்சு மறைஞ்சு தான் வர வேண்டி இருக்கு. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அந்த 23 ஆண்டு காலங்களில் மிக அற்புதமாக என்ன செஞ்சாங்க? மக்களை கொண்டு வந்துட்டாங்க. சுத்தமா அதையெல்லாம் தொடச்சி எடுத்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்த காலத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து யாரும் சொல்லலாம், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன், அடிக்கடி உங்களை சந்திக்க முடியாது, ஏன்னா நான் வர்ற வழியில என்னென்ன கோத்திரத்தார் இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்கள தாண்டி தான் வர வேண்டியிருக்குது, மறைஞ்சு மறைஞ்சு வரணும். அதனால எனக்கு நீங்க நான் என்னுடைய கடமைகள் என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது ஐவேளை தொழு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் 5 வேளை தொழுவேன், அதுக்கு மேல தொழ மாட்டேன், 5 வேளையோட முடிச்சுக்கிடுவேன், அவ்வளவுதான். ஜக்காத்து கொடுக்கணும், 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். 40ல் 1, 40ல் 1ன்னா 100ல் 2.5. நான் அந்த 2.5% ஜக்காத்து கொடுப்பேன், அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன். ரமலான்ல ஒரு மாசம் நோன்பு வைக்கணும், நான் நோன்பு வைப்பேன், ரமலான்ல நோன்பு வைப்பேன், அதெல்லாம சுன்னத்தான நோன்புகள்லாம் பிடிக்க மாட்டேன். வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்யணும், நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஹஜ்ஜு செய்வேன். எல்லாம் அந்த ஃபர்துல ஏன் நின்றுகிறார் சொல்லிட்டு நான் இது சரியான முறையில் நடப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி அவங்க புறப்பட்டு போறாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணும்னா இவரை பார்த்துக்கங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ல மட்டும் செஞ்சா சொர்க்கம் போயிடலாமான்னா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் சொர்க்கம் போக முடியும். அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைச்சிருவான்னு வைங்க. சொர்க்கத்துல நிறைய கேட்டகரி இருக்கு. சொர்க்கத்துல இப்போ 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு எல்லாம் கிரேட் இருக்குல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போகும்போதெல்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி சொர்க்கலோகத்துல ஆச்சரியமான கட்டிடங்கள்லாம் இருக்கும். சொர்க்கத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் வரலாறுகளும் ரொம்ப அற்புதமாக பேசும். எனவே சொர்க்கத்துல ஒரு ஃபர்ல மட்டும் கரெக்டா ஒரு மனுஷர் செஞ்சாரு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தாரு அப்படின்னா சொர்க்கலோகத்துல ஆக குறைந்த இடம் அவருக்கு கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போயிடுவார். 35 மார்க் வாங்கினா பாஸ் தானே, 40 வாங்கினாலும் பாஸ் தான், 90 வாங்கினாலும் பாஸ் தான், 100க்கு 100 வாங்கினாலும் பாஸ் தான். இப்ப ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் படிக்கிறாரு, ஒரு பையன் எல்லா சப்ஜெக்ட்லையும் 100 மார்க் வாங்கியிருக்கிறான், 98, 99, 100 வாங்கியிருக்கிறான். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சான், அவன் 9th போயிடுவான். இன்னொரு பாய் 35, 36, 37 வாங்கியிருக்கிறான், இவரும் 9th போவார்ல. இப்போ 2 பேரும் போவாங்க தான், ஆனா 2 பேருடைய நிலையும் ஒன்றாண்டா இல்லை. அவர் ஏ கிரேட்ல இருக்கிறார், டாப் கிரேட்ல இருக்கிறார், இவர் அண்டர் கிரேட்ல இருக்கிறார், ஆக குறைஞ்ச கிரேட்ல இவர் இருக்கிறார்.
இது 8th 9th தெரியாது, மேல் படிப்புக்கு போகும்போது அதெல்லாம் தெரியுமா இல்லையா? இத்தனை மார்க்கை வாங்கியிருந்தா அவங்களுக்கு பணம் கட்டாமலேயே டாக்டர் சீட்டு கிடைக்கும், இன்ஜினியர் சீட்டு கிடைக்கும், அப்படிலாம் இருக்கு. அப்ப உலகத்திலே இப்படி இருக்கும்போது ஆகிரத்தில் எப்படி இருக்கும்? ஆக இந்த மனிதர் ஃபர்தை மட்டும் செய்யக்கூடியவர், ஹராமான காரியங்களில் ஈடுபடாதவர், பாவமான திசையின் பக்கம் திரும்பாதவர், நல்லொழுக்கத்தோடு நடக்கக்கூடியவர், தவறுகள் ஏதாவது செய்தால் தவறை உணர்ந்து தௌபா செய்தவர், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் முக்தஸித், நடுநிலையாளர் அப்படின்னு சொல்றது. இது 2வது நிலை. முதல்ல உள்ளது லாலிமுல் நஃப்ஸிஹி சொல்லிட்டோம், 2வது முக்தஸித்னு சொல்லியிருக்கோம். 3வது சாபிகும் பில் கைராத், நல்லவைகளை கொண்டே முந்தி செல்லக்கூடியவர். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நலனை செய்து கொண்டே இருப்பார். தன்னிடம் இருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டே இருக்கணும் என்று விரும்புவார். அவரிடமிருந்து எந்த தவறும் நிகழாது. யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டார், யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த மாட்டார், கடுமையான வார்த்தைகளால் பேச மாட்டார். அவருக்கு யாராவது அநீதம் இழைத்தால் அவரை மன்னிப்பார், அவர் கேட்காமலேயே மன்னிப்பார். அந்த அளவிற்கு எல்லா இபாதத்துகளையும் செய்வார். சுன்னத்து தானே என்று விடமாட்டார், சுன்னத்தல்லவா என்று எடுப்பார், சுன்னத்து என்று எடுத்துக்கொள்வார். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன், முன்னாடியும் சொல்லி இருக்கலாம். இந்த ஹதீது கிரந்தங்களிலே மிக முக்கிய ஹதீது கிரந்தங்களாக பார்க்கக்கூடியது 6 கிரந்தங்கள், சிஹாஹு சித்தா என்று சொல்லக்கூடியது. புகாரி, முஸ்லிம், நசை, இப்னு மாஜா, அபூதாவுது, திர்மிதி, இந்த 6 கிரந்தங்கள். இதுக்கு சிஹாஹு சித்தா, அது அல்லாம நிறைய இருக்கு, பைய இருக்குது, தபரானி இருக்குது, தாரகுத்னின்னு இருக்குது, எத்தனையோ ஹதீது, நூற்றுக்கணக்கான ஹதீது கிதாபுகள் இருக்குது. ஆனாலும் இந்த சமூகத்தில் உயர்வாக பார்க்கப்படக்கூடியது இந்த 6. அந்த 6ல ஒண்ணு அபூதாவூது அப்படின்னு, இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட ஹதீது கிரந்தம், பிரபல்யமான கிரந்தம். இந்த அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பயணம் போறாங்க கப்பல்ல. கப்பல்னு சொன்னா அந்த காலத்துல கப்பல் தூரத்துல தான் நிற்கும், கரைக்கு வராது. கரைக்கு வந்தா கரையில சிக்கிக்கிடும், கரைக்கு வந்தா சிக்கிக்கிடும். அதனால அந்த கப்பல்ல ஏறுறதாக இருந்தாலோ சரக்குகள் ஏத்துறதா இருந்தாலோ படகுல ஏறி தான் அங்க கொண்டு போகும். அப்படித்தான் முன்னால இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப கரைக்கே என்ன செஞ்சிடலாம், கரையவே என்ன செஞ்சிட்டாங்க, கடலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்படித்தானே? இப்ப நீங்க கடலையே என்ன செஞ்சாங்க, கடலை மூடி 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 ஆழத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. கடலினுடைய ஆரம்ப பகுதி கரை, அது ஆழமா இருக்காது, அது உள்ள போக போக தான் ஆழமா இருக்கும். அந்த ஆழமான பகுதியில் தான் கப்பல் நிற்க முடியும், இல்லைன்னா கரை தட்டிடும். கப்பலை ஓட்ட முடியாது. கப்பலை தள்ள முடியுமா, காரை தள்ளுற மாதிரி. அதனால அந்த காலத்தில் கப்பல் உள்ளே இருக்கும், படகுல போய் ஏறுவாங்க. அந்த படகுல அந்த கப்பலில் 300 பேர் 400 பேர் போவாங்க. படகுல 10 பேர் 20 பேர் 30 பேர் தான் போவாங்க. போய் போய் அந்த ட்ரிப் அடிக்கும், போயிட்டு போயிட்டு ஆட்களை ஏற்றிக்கிட்டு இருப்பார். அதுக்குன்னு தனி பே பண்ணணும், அந்த படகுக்குன்னு தனி என்ன செய்வாங்க, காசு கொடுக்கணும். அது ஒரு தீனார் வச்சிருந்தார். அந்த படகு ஓட்டி ஒரு தடவை போறதா இருந்தால் ஒரு தீனார் கொடுக்கணும். இப்ப அந்த படகுல அபூதாவூத் ரலியல்லாஹு தஆலா ஏறிட்டாங்க. ஏறி படகு மூவ் ஆகும்போது கரையில நின்ற ஒருத்தர் தும்மல் போட்டார். தும்மல் போட்ட உடனே என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார் அவர். அப்ப அதை கேட்கிறவங்க என்ன செய்யணும், இரஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்புக்காக, ஆகிரத்தினுடைய நலனுக்காகவும், துனியாவினுடைய ஆரோக்கிய வாழ்வுக்காகவும் சொல்லி தந்தவங்க. அதனால அந்த செய்திகள் விரிவு என்பதால் நான் அதை விட்டு இந்த தலைப்புக்கு மட்டும் நான் வர்றேன். எதையும் சுன்னத்து தானே என்று விடக்கூடாது, சுன்னத்தல்லவான்னு எடுக்கணும். இப்ப
அவர் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா இது யார் காதுல விழுது? அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காதுல வந்து விழுது. இப்போ இவங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். இவங்க சொல்றது அவருக்கு விளங்கணும், நம்ம வாய்க்குள்ள சொல்லக்கூடாது. யார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ தும்மல் போட்டாரோ அவருக்கு விளங்குற மாதிரி யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக. அப்போ உனக்குன்னு பேசும்போது விளங்கணுமா இல்லையா? ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, வாய்க்குள்ள வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லக்கூடாது, வெளியில சொல்லணும் வலைக்கும் அஸ்ஸலாம் உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அப்ப நேரா பேசுவது என்று இருக்கு. எனவே என்ன செய்யணும் அப்படின்னா யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். படகு மூவ் ஆயிடுச்சு. படகு மூவ் ஆகும்போது அந்த தண்ணியில போகக்கூடிய சப்தம், இந்த சத்தத்துல சில பேருக்கு சப்தம் நல்ல உயர்வா இருக்கும், லேசா பேசினாலும் மைக்கே தேவையில்லாம சில பேர் பேசுவாங்க, அவங்க சப்தமே மைக்கு மாதிரி இருக்கும். சில பேர் மைக்கில் பேசினாலே விளங்காது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தொண்டையினுடைய தன்மையை கொடுத்திருக்கிறான், தொனியினுடைய தன்மை அது. அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்போ யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய காதில் விழாது. அல்ஹம்துலில்லாஹ் விளங்கிடுச்சு, யர்ஹமுக்கல்லாஹ் விளங்காது. ஒன்றும் சொல்லலை, அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. படகு போய் கப்பலில் சேர்ந்துட்டு கப்பலில் மற்றவங்களாம் ஏறிட்டாங்க, இவங்க மட்டும் ஏறலை. என்ன ஏறலையான்னு படகோட்டி கேட்குறார். இல்லை, என்னை திருப்பி கொண்டு போயிட்டு தான் அடுத்த ட்ரிப்பில் கொண்டு வந்து விட்டுருப்பா அப்படின்னா கூட ஒரு திர்ஹம் நீங்கள் தீனார் தரணும் அப்படிங்கிற, ஒரு தீனார் நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு. நான் தர்றேன். போயாச்சு. திருப்பி போய் படகுலேருந்து கீழே இறங்கி மற்ற ஆட்கள் ஏறுறாங்க, அடுத்த ட்ரிப்புக்குள்ள ஆட்கள் ஏறுறாங்க. இவன் நான் போய் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மனிதனுக்கு தான் நிற்கிற. அந்த தும்மல் போட்ட மனிதர்கிட்ட போய் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கிற எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சுன்னத்தை பேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தீனாரையும் கொடுத்து அந்த நேரத்தையும் செலவழித்து போயிட்டு திரும்பி வர்றாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய காலம் இது. இப்ப எவ்வளவு பெரிய பேணுதல். அப்பா என்ன அப்படின்னு கேட்டா அவரும் துஆ செய்வாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி செய்யும் போது யஹ்திகல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக, உங்களுடைய காரியங்களை எல்லாம் சீராக ஆக்கி வைப்பானாக அப்படின்னு ஒரு துஆ செய்யறது இருக்குது. அதை அவர் செய்யறார். அவர் விளங்கிக்கிட்டார், அந்த மனிதர் விளங்கிக்கிட்டார். என்ன நான் இது எப்போ தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன், எப்போ வந்து யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்ற அப்படின்னு இந்த காலத்தில் கேட்டுருவான். அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்க போய் அவர் அதை வாங்கி கொண்டு அந்த துஆவை வாங்கி கொண்டு, கிடைக்கிறது துஆ இல்லவா, அவர் திருப்பி ஒரு துஆ செய்தார், யஹ்திகல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படகுல ஏறி கப்பலில் வந்து ஏறிட்டாங்க. ஒரு தீனாரை கொடுத்துட்டாங்க, முடிஞ்சது. இதுக்கு மேலே தான் கிளைமாக்ஸே இருக்கு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்கிறது ஆயத்தமாக இருக்கும்போது ஒரு சப்தம் ஒன்று கேட்குது, அசரீரி, அதுக்கு பேர் அசரீரிமாங்க. சப்தம் கேட்குது. இஸ்தரா அபூ தாவூத் அல் ஜன்னதா பிதீனாரின் வாஹிதின். அபூ தாவூத் ஒரு திர்ஹத்திற்கு சொர்க்கத்தையே வாங்கிட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒரு திர்ஹத்துக்கு, ஒரு தீனாருக்காக, தீனாரின் வாஹிதின், ஒரு தீனாருக்கு அபூ தாவூத் சொர்க்கத்தையே வாங்கிட்டார் அப்படின்றது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சுன்னத்தை பேணக்கூடிய விஷயத்திலையும் கூட கவனமாக இருப்பார்கள். அவர்கள் தான் சாபிக்கும் பில் கைராத், மூன்றாவது அந்தஸ்தர் உள்ளவங்க. இவங்க தான் அவுலியாக்கள். இத்தகையவர்கள் தான் அவுலியாக்கள். அந்த கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. அருமையான பெருமக்களே, அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள். அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்க பயப்படவும் மாட்டாங்க, கடந்த காலத்திலே ஏற்பட்டவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டாங்க. எல்லாமே கல்லா கதர், அல்லாஹ் நாடியது நடக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பெரிய கருணையில் உள்ளது மறக்கிறது, மறதியும் ஒரு அல்லாஹ்வுடைய கருணை தான். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நமக்கு பிரியமான ஒருத்தர், ரொம்ப ரொம்ப பிரியமான ஒருத்தர், மனைவி, தாயார், தந்தை எல்லாம் பிரியமானவங்க தானே. நம்ம பிள்ளை எப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பிரியம்.
மௌத்தாயிட்டாங்க, கவலையா இருக்குமா இல்லையா? அதோட நம்மளும் மௌத்தாயிடுவோமா? மௌத்தாறது இல்லை. அந்த முதல் நாள் கவலை இரண்டாவது நாள் இருக்குமா? இரண்டாவது நாள் கவலை மூன்றாவது நாள் இருக்குமா? மூன்றாவது நாள் கவலை 30வது நாள் இருக்குமா? 3 வருஷம் கழிச்சு இருக்குமானா இருக்காது. அப்ப அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நியமத்து தான் அப்படிங்கிறத விளங்கிக்கிடணும். அதை விளங்கியவர்கள் தான் யார்? அவுலியாக்கள். அல்லாஹ்வினுடைய கலா கதிர், அவன் எதை தீர்மானித்தாலும் அதை அப்படியே அங்கீகரிக்கக்கூடிய பண்பு மிக்கவர்களாக அவங்க இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு என்று ஒரு விருப்பம், தனக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது என்று நடக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் விருப்பமே எனது விருப்பம், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதையே நான் விரும்பணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள். எனவே அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்கல் வைத்து விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த கலா கதரை அப்படியே கபூல் செய்வார்கள். அவங்களுக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தளர்ந்து விட மாட்டாங்க. அல்லாஹ்வினுடைய விருப்பம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு இருந்துருவாங்க. எதற்கெடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு அவன் பொருந்தி போகக்கூடிய ஒரு பண்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லையே. குறைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு நம்ம அறியாமலேயே ரப்பை குறை சொல்றோம், அல்லாஹ்வை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அல்லாஹ்வை குறை சொல்றோம்? ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. நாம அல்லாஹ் குறை சொல்றோம்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே அது அல்லாஹ்வை குறை சொல்றதுதான். மழை பெய்யல, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யல. மழை பெய்யலைன்னா கொஞ்சம் நோய்கள் அதிகமாகும், விலைவாசிகள் கொஞ்சம் கூடும், பயிர் பச்சைகள் செழிக்கவில்லை என்றால் இயல்பா என்ன செய்யும்? விலைவாசி ஏறும். அப்ப என்னப்பா மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்க. இப்படி சொல்வதும், கடுமையான வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குது, ஒரே வெயிலா இருக்கு, தாங்க முடியல, என்னப்பா இந்த ஊரு, என்னப்பா இந்த காலம், அப்படிலாம் நம்ம சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹுவை குறை சொல்வது. அல்லாஹுக்கு தெரியுமா இல்லையா எப்ப மழை பெய்ய வைக்கணும், எங்க பெய்ய வைக்கணும், எவ்வளவு பெய்ய வைக்கணும், அவனுக்கு தெரியும். எனவே எதையும் பொருந்தி கொள்ளக்கூடிய பண்பு மிக்கவர்களாக நம்ம மாறணும். இந்த சின்ன விஷயத்தை கூட நம்மளால பொறுக்க முடியல. சரி, நம்ம பேசிட்டோம், மழையே வரல, என்ன மழை வரல, வந்துருமா? அதனால என்ன பிரயோஜனம்? அப்படி பேசுனதுனால என்ன பிரயோஜனம்? யோசிங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் குறை சொன்னதா இருக்கு. அல்லது மழையா பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒரு காரியம் செய்ய முடியல, மழையா கொட்டிக்கிட்டே இருக்கு, ஒரு வேலையும் செய்ய முடியலப்பா அப்படின்னு சொல்றதும் குறை சொல்றது இல்லையா? அவனுக்கு, அவன் படைத்தவன், அவனுக்கு தெரியும் எங்க எப்ப எவ்வளவு பெய்ய வைக்கணும், எவ்வளவு வெயில வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசுவது என்பது அல்லாஹ்வை குறை சொல்வதாக ஆகிவிடும். இந்த வார்த்தைகள் எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. கடுமையான வெயில் அடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அவங்க மனோநிலையும் அப்படித்தான் இருக்கும். கடும் மழை பெய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், புயல் அடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு வறுமை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், செல்வம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நிலையும் ஒண்ணுதான் அவங்களுக்கு. நமக்கு வரலாறு தெரியும், பல முறை இந்த இடத்துல பேசி இருப்பாங்க, எல்லா உலமாக்களும் பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த செய்திக்காக ஒன்று சொல்றேன். ஓதுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நசீஹத் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவருக்கு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். சொந்தமா கப்பல் ஓடிச்சு, சொந்தமா அவங்களுக்கு கப்பல் இருந்துச்சு. அப்போ ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, நாயகமே, கப்பல்ல அவங்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய சரக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்க கப்பல் கடலிலே தாழ்ந்து போய் விட்டதாக, கடல்ல மூழ்கி போய் விட்டதாக தகவல் வந்திருக்கு அப்படின்னா. கப்பல் மூழ்கின மாதிரி இருக்கிறேன்னு கேட்பாங்க. ஏன்னா கப்பல்ங்கிறது ஒரு பெரிய செல்வம். அது எல்லாத்தையும் விட கப்பல் வந்து சரக்குகளை அதிகமாக ஏற்றக்கூடியது. என்னப்பா கப்பல் மூழ்கி, எங்க ஊர்லாம் ஏதாவது ரொம்ப கவலை இருந்தா என்ன கப்பல் மூழ்கி போன மாதிரி உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த செய்தியை சொன்னதோ ஓதுல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. என்ன இது, கப்பல் மூழ்கிட்டுங்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு, அந்த தகவல் வருது, இல்லை இல்லை கப்பல் மூழ்க இல்லை, அந்த செய்தி வந்து பிழையானது, தவறானது, கப்பல் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லப்பட்டது. அப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நாயகமே கப்பல் மூழ்கிடுச்சுன்னு சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ்
சொன்னாங்களா, கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம்தான் இல்லையா? கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாயிட்டா எப்படி இருப்பான்? சில பேர் செத்தே போயிடுவான். அதுவே அவனுடைய மரணத்திற்கு காரணமாக ஆகிவிடும். அப்ப நான் என்னுடைய கல்பை நான் பார்த்தேன். என் கல்வில எந்த சலனமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அதை பார்த்து நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். என்ன கல்பு அது? என்ன கல்பு? அதே போன்று நீங்க கப்பல் மூழ்கை இல்லை, நம்ம கப்பல் எந்த பிரச்சனை இல்லை, வந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ன உடனே என்னுடைய கல்பு குதிக்கதா, சந்தோஷம் அடைதான்னு பார்த்தேன். அப்படி அடையல. அப்பவும் அது அமைதியா தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். ஆக இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய கல்பு உள்ளவர்கள் அவுலியாக்கள். ரெண்டையுமே சமமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அத்தகைய பண்பு மிக்கவர்களாக மாறணும். அல்லாஹ்வை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அப்படி இருப்பேன்கிறான் அல்லாஹ் சொல்றான் ஹதீதுல் குதுசி. என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி இருப்பேன். அல்லாஹ் என்ன கைவிட மாட்டேன். வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்திருக்குது, எனக்கு இதை விட பெரிய பரக்கத்தை அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்பர்கள் தந்துடுவேன். என்ன வியாபாரம் இப்படியே போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும், உருப்படாது. ஆக என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அப்படி அவனிடத்தில் நடந்து கொள்வேன். அப்ப நம்ம அல்லாஹ் இடத்துல எப்படி நடக்கணுங்கிறது நீங்க பாருங்க. அவுலியாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, நீங்க எப்படி நடக்கணும். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவுலியாக்களினுடைய வாழ்க்கையிலும் வாக்கிலும் நாம் பெறணும். அவ்வளவு அழகாக நமக்கு என்ன செய்வாங்க, வாழ்ந்து காட்டியவர்கள். அப்போ அவங்களுடைய கல்பை பார்க்கிறாங்க. கப்பல் தாழ்ந்து விட்டது, கப்பல் தாழவில்லை, ரெண்டு நிலையிலும் அது கவலையும் படையல, சந்தோஷம் அடையல. இப்படி ஒரு மனோநிலை அவர்களுடைய நிலையில இருந்தது. அந்த நிலை வந்து விட்டால் எந்த நஃப்ஸில் ஆசை இல்லையோ, அடக்குமுறை இல்லையோ, அட்டூழியத்தனம் இல்லையோ, அந்த கல்பில் அல்லாஹ் வந்து விடுவான். கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் எது? கல்புல் முஃமினி, முஃமினுடைய கல்பு, இதயம். எல்லாருடைய இதயமா என்றால் அந்த கல்பு இப்படி இருக்கணும். அப்ப அவன் குத்தூஸ், பரிசுத்தமானவன். இந்த நோய்கள் என்று சொல்லக்கூடிய, இதய நோய்கள் என்று சொல்லக்கூடிய பொறாமை, கயமைத்தனம், கேடுகட்ட எண்ணம், இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லாஹ் வந்து இருப்பானா? ஆகவே யார் தங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குடிபெயர்கிறான் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவர்களை குறித்து, அவுலியாக்களை குறித்து நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் நிறைய சொல்லி இருக்கிறான். இன்ன அவுலியாயி மின் இபாதி வ ஹிப்பாயி மின் ஹல்கி அல்லதீன யذ்குரூன பிதிக்ரி வ அذ்குருஹும் பிதிக்ரிஹிம். அவுலியாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்னுடைய நேசர்கள், என்னுடைய லவ்வர்ஸ், எனக்கு பிரியமானவங்க, என்னுடைய படைப்பில் உள்ளவங்க தான் எனக்கு பிரியமானவங்க. அவர்கள் எப்போதும் என்னையே நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டு, சிந்தனையை விட்டு அவங்க வெளியில வரமாட்டாங்க. எப்பவும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பாங்க. ஒரு பொருத்தமற்ற ஒரு உதாரணம் தான் என்றாலும் கூட நமக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை லவ் பண்றான், இந்த பைத்தியம் பிடிச்சிரும். அப்படி நேசிக்க ஆரம்பிச்சா என்ன செஞ்சிடும், அவனுக்கு அத்தாவும் தெரியாது, அம்மாவும் தெரியாது. அந்த பொண்ணுக்கும் அப்படித்தான், தன்னுடைய இவ்வளவு காலம் வளர்த்து, தன்னுடைய இரத்தத்தையே அமுதாக பாலாக ஊட்டி, தன்னுடைய உழைப்பையெல்லாம் அந்த பிள்ளைக்காக செலவழித்து, படிக்க வைத்து, ஆளாக்கி, பக்குவப்படுத்தி, உயர்தரமான ஒரு வேலையை வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ததற்கு பிறகு எங்கேயாவது இந்த லவ்னு ஒன்று வந்ததுன்னு வைங்க, அவ்வளோதான், கவ்வு தான்.
தாய் தகப்பர்களை கூட அவன் சிந்திக்கிறது இல்லை. எத்தனை அம்மா வேணுமா அத்தா வேணுமா, ஒருத்தரும் வேணாம். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் மைனர் அல்ல, நான் மேஜர். என்ன மண்ணாங்கட்டி மேஜர். நாளைக்கு ஒம்புள்ள ஒன்று தூக்கி போட்டுட்டு போயிடும். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சாதாரணமாக இந்த அழிந்து போகக்கூடிய, நான் கேட்கிறேன், அந்த நீ ஒரு பெண்ணை நீ விரும்புற, அந்த பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நோய் ஏற்பட்டது, முகமெல்லாம் அலர்ஜியாகி அசிங்கமா போயிடுச்சு. அந்த பெண்ணை நீ திரும்பி விரும்புவியா? உன் மனசு மாறிடும்ல. சரி, என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி நேசிக்க ஆரம்பித்தா அந்த காலேஜுக்கு போகிறவங்க அவங்க இவங்க இந்த மாதிரி உள்ள போகும்போது அந்த பிள்ளைகளுடைய இந்த நடவடிக்கைகள் கேவலம் ஒரு அசிங்கமான இந்த ஒரு நட்பு ஏற்பட்டு முற்றிலுமாக தன்னுடைய தாய் தகப்பர்களை திறந்து விட்டு அவங்களோட மணிக்கணக்காக பேசுறது. போன்ல பேசினா பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. சுமார் எப்போ அவனுக்கு யாராவது ஒரு போனை போட்டா பிஸி 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 பிஸின்னு வருது. என்ன பிஸி? யாரோட இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான்? இப்படி லாங் டைமா பேசிட்டு இருந்தாலே நம்ம ஓரளவு விளங்கிக்கிடலாம். அப்ப சாதாரணமாக இந்த அழிந்து போகக்கூடிய, நாற்றம் பிடித்து போகக்கூடிய கபூர்ல வச்சுட்டா ரெண்டாவது நாள் நாரி போயிடும். உடம்பு அப்படி இருக்குமா? நாரி போயிடும். இல்லை, அந்த நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உடம்பை நேசிக்கக்கூடிய ஒருத்தட்டை அவனுக்கே எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா அத்தாவை சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா, அழியா ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நேசிக்கிறதுங்கிறது எப்படி இருக்கணும்? அந்த நேசம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த நேசத்தை உடையவர்களாக யார் இருப்பா அப்படின்னா அவுலியாக்கள் இருப்பான். அல்லாஹ்வின் மீது அப்படி முழு நம்பிக்கை வைப்பாங்க. இந்த உலகமும் நம்பிக்கை உலகம் தான். நம்பி தான் வாழ்றோம். ஒரு ஆளை நம்பி நம்ம வாழ்றோம். தந்தையை நம்பி பிள்ளைகள் வாழுது, மனைவி நம்பி கணவன், கணவனை நம்பி மனைவி. இந்த நம்பிக்கைலாம் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்தில் அந்த நம்பிக்கை உடைஞ்சு போயிடலாம். அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்காவது விடையுமா? உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன நம்பி ஒருபோது நீ கைவிடப்பட மாட்டாய். என் மேல நீ தவக்கல் வைத்து விட்டாயா, நம்பிக்கை வைத்து விட்டாயா? இப்போ ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பார், நண்பர் சொன்னாரு, மச்சான் நீ ஒன்னும் யோசிக்காத, 2 மாசத்துல உனக்கு நான் விசா அனுப்புறேன், நல்ல ஜாப் எடுத்து அனுப்புறேன், நீ சவுதிக்கு வந்துடலாம், நல்ல சேலரி அப்படின்னு சொல்லுவான். நல்ல சேலரி கிடைக்கும், அருமையா இருக்கலாம் அப்படின்ட்டு இவன் பாஸ்போர்ட் அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுடைய தகவலை எதிர்பார்ப்பான். மச்சான் அந்த வேலை கிடைக்கல மச்சான், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், முடியாம போயிடுச்சு. ட்ரை பண்ணியிருக்கலாம், கிடைக்காம போயிடுச்சு. நான் நினைச்ச வேலை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் ஒன்றும் துரோகம் செய்யல, துரோகமும் செய்யலாம். அவன் நமக்கு உண்மையிலேயே தர்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற ஒருத்தன் தேவைப்பட்டது, அவன் சொந்தக்காரன், அவனை தூக்கியிருப்பான். அல்லது உண்மையிலேயே அவனுக்கு அந்த வேலை கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் மீது நீங்க நம்பிக்கை வைத்தால் அது அப்படி மாறுமா? மாறாது. ஒரு அற்புதமான வரலாறு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு சில மனிதர்கள் வருவாங்க இல்லையா? வெளியூர் இதெல்லாம் அமீர் மோமினை பார்க்கறதுக்கு வருவாங்க. சாதாரணமாக வட்டம் மாவட்டத்தை பார்க்கறதே பெரிய பாடா இருக்கும். அவருக்கு செக்யூரிட்டி என்ன, அது என்ன, இது என்ன, Z+ பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு என்னெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இந்த துனியா. அமீருல் மோமினின் ரோம சக்கரவர்த்தியே பேரை கட்ட நடுங்கிறார். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அமீர் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வந்து பேசிட்டு போவாங்க. அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். இவர் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணும், உங்களை பேசணும், ஒரு கோரிக்கைகள் வைக்கணும். எல்லாருக்கும் நேரத்தை ஒதுக்கி அவங்க பார்ப்பாங்க, மக்களை சந்திப்பாங்க. ஒரு மனிதர் வந்தார், தோல்ல ஒரு புள்ளையும் போட்டு வச்சிருக்கிறார், ஒரு பையனையும் போட்டுக்கிட்டு தோல்ல சுமந்துக்கிட்டு வர்றார்.
அந்த பையனையும் பார்க்குறாங்க, அந்த பையன் அத்தாவையும் பார்க்குறாங்க, அப்பாவையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்குது, அச்சு அசல அப்படியே இருக்கிறான் அந்த பையன், உன்னை போல இருக்கிறான். உன்னை பார்த்தா அவனை பார்க்க தேவையில்லை, அவனை பார்த்தா உன்னை பார்க்க தேவையில்லை. இந்த காக்கை இருக்கு பாருங்க, அதை தான் உதாரணம் காட்டுறாங்க. காக்கை மாதிரி இருக்கிறீங்க ரெண்டு பேரும், கருப்பாக இருக்கல. காக்கை எப்படி இருக்குன்னா, ஒரு காக்கை உட்கார்ந்துருக்குன்னு வைங்க, ஒரு காக்கை உட்கார்ந்தது, ஒரு காகம், ஒரு குரோ உட்கார்ந்துருக்கு. அது பக்கத்தில் இன்னொரு காக்கை உட்காருது. இந்த ரெண்டுலையும் நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. காக்கையில சீக்கிரம் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அது பறந்து போயிட்டு திருப்பி ரெண்டு பேரும் அது உட்காருதுன்னு வைங்க, அதே காக்கை தானா வேறையா தெரியாது. எல்லா காக்கையும் ஒன்று போல தான் இருக்கும். அது உதாரணம் சொல்லுவாங்க, காக்கை மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு சில பேருக்கு அத்தாட சாடையில் இருப்பாங்க, அம்மாவுடைய சாடையில் இருப்பாங்க, அல்லது அத்தாவுடைய சாடையில், குடும்பத்தில் யாருடைய சாடையிலையாவது குழந்தைகள் வரலாம். ஆனா இது எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கு. ஆனா சின்ன பிள்ளை ஒரு பெரியாள், அவ்வளவுதான். ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் வந்தவர் சொன்னாரு, யமன்ல இருந்து வந்திருக்கிறார், அமீருல் மோமினீன், இந்த புள்ள ஒரு மையத்துக்கு பிறந்த புள்ள அப்படின்னு. மையத்துக்கு மௌத்தா போன ஒரு பெண்ணுக்கு பிறந்த புள்ள அப்படின்னு சொன்னார். வைஹக் ஹத்திதினி, உட்காரு, என்னப்பா புதுசா ஒரு கதை சொல்ற நீ? மையத்துக்கு குழந்தை பிறகுமா? எங்கேயாவது மையத்துக்கு குழந்தை பிறகுமா? என்ன கதை சொல்றப்பா? வைஹக், என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, உட்காரு உட்காரு, இது புதுசா இருக்கு, ஆச்சரியமான நம்ப முடியாத ஒரு செய்தியை சொல்றியப்பா, ஹத்திதினி, சொல்லு செய்தியை சொல்லு அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரு, அமீல் மோமினீன், எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு நல்ல பெண்ணு, அருமையான பெண்ணு, ஸ்ரீதேவி, கப்பாமா சப்பாமா, இரவு பூரா நின்று வணங்குவான், நோன்புகள் வைப்பான், ரொம்ப நேர்மையான நேர்த்தியான பெண்மணி, பண்பான பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம். இப்ப இந்த நிலையில யுத்தத்துக்கு போக வேண்டிய உங்களுடைய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்குமா இல்லையா? அங்க போகணும் அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்ப அந்தந்த ஊர்ல உள்ள பொறுப்பாளர்களை கூப்பிடுவாங்க. நானும் அந்த யுத்த களத்தில் கலந்து கொள்றதுக்காக நான் புறப்பட்டேன். இப்ப என் மனைவிட்ட சொன்னேன், இந்தம்மா ஒரு யுத்த களத்திற்கு நான் போக வேண்டிய இருக்கு, நான் ஃபீஸபிலில்லா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது என் மனைவி சொன்னா, எங்க வயிற்றுல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குதே, உங்க புள்ள வளர்ந்துகிட்டு இருக்க, குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, இப்படி விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் துஆ செஞ்சேன், அஸ்தௌதிஉல்லாஹ மா ஃபீ பத்னிக், உன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நானும் போய் யுத்த களம்லாம் முடிந்து நான் என்ன செய்றேன், திரும்பி வரேன். யுத்த களத்துக்கு போயிட்டா தகவல் கொடுக்க முடியுமா? என்ன எப்படி? அவ்வளோ போனதான் வந்தா வருது. அந்த காலத்தில் கடிதங்கள் இருந்ததா, போன் இருந்ததா, என்ன மெசேஜ்? ஒன்றும் கிடையாது, ஒரு தொடர்பும் இல்லை. போயிட்டு கொஞ்சம் காலம் கழித்து அவர் என்ன செய்யறாரு, யுத்த காலத்தில் இருந்து திரும்பி வர்றார். வந்தா வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி சொன்னாங்க, கது மாத்தஸ், உங்க மனைவி இறந்துட்டாங்க, உங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. நான் மையவாடிக்கு கபர்ஸ்தானுக்கு போனேன். யாரோட? என்னுடைய சாச்சா மகன் அழைச்சிக்கிட்டு போனேன். எனக்கு கபர் தெரியணுமே, எங்க அடைக்கிறதுன்னு தெரியாது. என்னுடைய சாச்சா மகன், சின்னாத்தா மகன், அவரை அழைத்து கொண்டு போனேன். அவரு ஒரு இரவு நேரம், அது அந்த கபர்ல போய் உட்கார்ந்து நான் அப்படியே கண்ணீர் வடிக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கிறேன். ராத்திரி நேரம் ஆகுது. நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அப்படியே கவலையோடு அங்கே உட்கார்ந்துருக்கேன். கபர்ஸ்தான்ல ஜனாசா அங்க இருக்கு. பார்த்தா இரவு ஆனதுக்கு பிறகுதான் தெரியுது, அதுல இருந்து கபருக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு தெரியுது. அப்ப நான் கேட்டேன்,
என்னப்பா உள்ள நெருப்பு தெரிகிற மாதிரி தெரியுதே, கபருக்குள்ள நெருப்பு வெளிச்சம் வருதே அப்படின்ட்டு. அப்போ அவர் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு அவர் நினச்சிருப்பார். ஒரு தண்டனையாக இருக்கலாம், கபருக்குள்ளே நெருப்பு வந்தால் தண்டனை தானே அப்படிங்கிறது அடிப்படையில் அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆமாம், என்னுடைய அவங்க அடக்கப்பட்ட அந்த காலத்துலேருந்து ஒவ்வொரு இரவும் அங்கே ஒரு அடக்கப்பட்ட நாங்கள் காலத்துலேருந்து நாங்கள் பார்க்குறோம், அங்கேருந்து அந்த இரவில் அந்த நெருப்பு வெளிச்சம் தெரியத்தான் செய்யுது அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என் மனைவி சாலிஹத்தான ஒரு பெண் அல்லவா, அல்லாஹ்வை அஞ்சு வாழ்ந்த பெண் அல்லவா, என்ன ஆச்சு என்று நான் என்ன செய்தேன், அந்த கபரை தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மண்வெட்டி எடுத்து நான் கொண்டு போய் தோண்டினேன். தோண்டும்போது சட்டுன்னு அது கபர் பிளந்துடுச்சு. பிளந்தால் அங்கே நெருப்புலாம் ஒன்றும் இல்லை, அங்கே நெருப்பு எதுவும் இல்லை. அந்த கபூர் பிரகாசமாக இருக்கு, கபரு பிரகாசமாக இருக்கிறது. என் மனைவி படுத்து கிடக்கிறாங்க, மையத்தாக படுத்து கிடக்கிறாங்க. என் மையத்தினுடைய மடியிலே இந்த குழந்தை இருந்தது. என் மனைவியினுடைய மடியிலே இந்த குழந்தை இருக்கிறது. அது உருண்டுகிட்டே வருது, சுத்தி சுத்தி வருது அந்த குழந்தை. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அசரீரி முழங்கியது, யா முஸ்தவதி, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பாக கொடுத்து விட்டு சென்றவனே, அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி சென்றவனே, ஹுது வதியஅத்தக, உன்னுடைய பிள்ளையை நீ எடுத்துக்கோ, நீ எதை அமானிதமாக கொடுத்தாய் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப பாருங்க, அந்த சப்தம் வருது, அடுத்து தொடர்ந்து அது சொல்லுது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த அசரீரி, இவன் பிள்ளை எடுத்துக்கப்பா, நீ பாதுகாப்பு தேடிட்டு போனால என்கிட்ட, நான் பிள்ளையை பாதுகாத்து உன் கையில் ஒப்படைச்சிட்டேன். ஹுது வதியஅத்தக், உன்னுடைய அந்த பிள்ளையை நீ என்ன செய், பாதுகாப்பாக நீ என்னை தந்தாயோ அதை நீ எடுத்துக்கோ, நான் ஒப்படைச்சிட்டேன், சரியா. ஆனா இஸ்தௌதஅத உம்மஹா, அந்த பிள்ளையினுடைய உம்மாவையும் நீ என்னிடத்துல பாதுகாப்பு தந்து போனா நான் அதையும் தந்திருப்பேன். நீ என்ன சொன்னா, அஸ்தௌதிஉல்லாஹ மா ஃபீ பத்னிக், உன் மனைவியை பார்த்து நீ சொன்னா உன் வயிற்றில் இருப்பதை அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படிதான் சொன்னா. நீ அதோடு உன்னையும் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் அந்த மனைவியையும் சேர்த்து தந்திருப்பேன் அல்லாஹ். இதுதான் நடந்தது என்று அவர் என்ன செய்ய, அந்த பிள்ளைய இப்படி நடந்தது அமீருல் மோமினீன் என்று அவர் சொல்லி காட்டினார். எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான், எப்படி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நடக்க முடியுமா? யாராவது இத்தகைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரப்பை தவிர வேறு யாராலும் இந்த பொறுப்பை சுமக்க முடியுமா என்ன? அப்படி ஒரு அற்புதமான பொறுப்பாளனாக அல்லாஹ் இருக்கிறான். நிஅமல் வக்கீல், பொறுப்பு சாற்றப்படக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ்வையே தன்னுடைய பொறுப்பாளனாக அவுலியாக்கள் என்ன செஞ்சிருவாங்க, தேர்வு செய்வாங்க. வேற யாரையும் தன்னுடைய பொறுப்பாளர்களாக தேர்வு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வே காவல் இருந்துருவான். அதனால தான் பயணம் போகும் பொழுதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட பயணம் சொல்லிட்டு போனோம், அல்லாஹ் காவல் சொல்லி அனுப்புறாங்களா இல்லையா? மாபாக்கள் எவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க. பயணம் போகும்போது யார்கிட்டயாவது நம்ம வீட்டில் பயணம் சொல்லிட்டு போகணும். சும்மா சர்ப்ரைஸா நான் வந்துட்டு இங்க சென்னையில் வந்துக்கிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படி ஒரு சர்ப்ரைஸா சொல்றது, இது பாதுகாப்பான விஷயம் அல்ல. நம்ம போகும்போது நமக்காக அவங்க துஆ செய்வாங்க, நம்ம அல்லாஹ்விடத்துல நம்முடைய குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போகணும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது, நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதல் படியாக நடக்கணுமா இல்லையா? அப்படி வாழ்ந்த பெருமக்கள் தான் அவுலியாக்கள். சையதுனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய சஹாபி, யமனில் இருந்து பல குடும்பங்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சாங்க, மதீனாக்கு வந்தாங்க. 80 பேரோட வர்றாங்க. 80 பேர் அழைச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக 80 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா, அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவங்க. ரொம்ப இனிமையான குரலை உடையவர்கள்.
அவளை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அபூ மூஸா அஷ்அரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளம் போன்று உங்களுடைய குரல் இருக்குது. நான் அவ்வளோ அழகாக ஓதுவாங்களாம் குரானை. அப்போ ஆரம்பத்தில், இது ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்தவங்க மட்டும் முஹாஜிர் இல்லை. யார் யார் எந்தெந்த ஊர்களை திறந்து மதீனா ஷரீஃபுக்கு வந்தாங்களோ அவங்கெல்லாம் முஹாஜிர் தான். பெரும்பாலும் மக்காவாசிகள். அப்போ யமன்ல இருந்து என்ன செய்யறாங்க, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 80 பேர் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. 80 பேருங்கிற ஒரு நியாயமான கூட்டம் தானே. ஒரு வீட்டில் தங்க முடியுமா? எல்லாம் சின்ன சின்ன வீடுகளாக இருக்குது அன்சாரிகளுடைய வீடு. அப்போ அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு டென்ட் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வச்சு ரசூலுல்லாவே உணவுகள் ஏற்பாடுகள்லாம் அவங்களுக்கு செய்கிறாங்க. உணவுகள்லாம் ஏற்பாடு எப்படி எப்படி செய்யணும் அவங்களே பொறுப்பேற்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த உணவுகள் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு உணவு வந்துக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கு போகிறது, தொழுகிறது, இபாதத்தில் ஈடுபடுறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை கேட்கறது, வஹி இறங்கிறது, வஹியை என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுதோ, வஹி என்ன வழிகாட்டுதோ அதையெல்லாம் கேட்கறது, எல்லாமே போயிட்டே இருக்கு. அப்படி சில நாட்கள் போனதற்கு பிறகு ஒரு நாள் சாப்பாடு வரல, மதியத்தில் சாப்பாடு வரல. வளமையாக 2 மணிக்கு வந்துடும்னு வைங்களேன், ஒரு 2:15 ஆகலாம், வரல. 2:30 ஆகலாம், வரல. 3 மணி ஆகி வரலன்னா யோசிப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்களோ? ஒருவேளை மறந்துருக்கலாம். இல்லை, நம்ம என்ன செய்யலாம், போய் சாப்பாடு தாங்கன்னு கேட்கக்கூடாது. அப்போ சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை மஷூரா நடக்குது. இப்போ நமக்கு சாப்பாடு என்ன, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பெரிய ஆட்களாக சமாளிச்சுக்கலாம், குழந்தைகள் சமாளி கஷ்டம் தானே. அப்போ அந்த என்ன செய்யறது அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆள் அனுப்புவோம், அனுப்பி நினைவூட்டுவோம். மற்றபடி போய் சும்மா ஓடி உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தா என்ன இந்த டைமில் வந்திருக்கிறீங்க, என்ன சாப்பாடுலாம் வந்ததான்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நினைவூட்டுதல். அப்படி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சாப்பாடு தாங்கலாம் கேட்கக்கூடாது. அது அதபு குறையும், அது அதபு குறைச்சலாக ஆகிவிடும், பேதபாயிடும். அதனால நீங்க போகணும், ஒரு ஆளை தேர்வு செஞ்சாச்சு, நீங்க போங்க, மஸ்ஜித் நபவிக்கு போங்க, நினைவூட்டுற மாதிரி நடந்துக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டுவது மாதிரி நீங்க நடந்துக்கங்க, சாப்பாடை கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. இந்த தோழர் உள்ள வர்றார். மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்தா ஒரு ஆள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா அப்படின்னு ஓதுறார். உள்ள வரவும் இந்த ஆயத்தை ஓதுறது காதுல விளங்குது. ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில அல்லாஹ் சொல்றான், வாழக்கூடிய அத்துணை உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் தர்றான். எப்படி வசனம் பாருங்க, இந்த குர்ஆன்ல வசனத்தைலாம் நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத பாருங்க. என்ன மாதிரி சஹாபிகள் பார்த்தாங்கன்னு விளங்கிக்கணும். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அத்துணைக்கும் ரிஸ்க் தருவது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. அவன் தான் ரிஸ்க் தர்றான், அது அவனுடைய பொறுப்பு, அவன் தருவான் அப்படின்றதும் இந்த வசனம் காதுல விழுந்ததுன்னா இந்த மனுஷன் அப்படியே திரும்பிட்டார். ரசூலுல்லாஹ் போகல, அப்படியே திரும்பியாச்சு. அப்ப திரும்பி வந்ததும் அங்க உள்ள ஆட்கள் கேட்டாங்க, என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னாச்சு, போனீங்களா? இல்லை, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு இவர். அப்படியா? அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், சார் சாப்பாடு ரெடியாக கொஞ்சம் இன்னைக்கு டிலே ஆகிட்டு போல இருக்குது, சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு, 80 பேருக்குள்ள வரணும். அப்போ சரி அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. அப்படி கொஞ்சம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் 2 பேர் வர்றாங்க, பெரிய பாக்ஸோட வரப்படுது. சாப்பாடு வந்து இறங்கிடுச்சு. சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா வளமையை விட டேஸ்டாக இருக்கு, நல்ல சுவையான சாப்பாடு. நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு நிறைய மிஞ்சி போயிடுச்சு. அப்போ மிஞ்சிய சாப்பாடு எத்தனையோ ஏழை மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இந்த சாப்பாடை ரசூலுல்லாஹ்ட்டே கொடுத்து விட்டுருவோம். அந்த 2 பேர்கிட்டையும் நீங்க ரசூலுல்லாஹ்ட்டே போய் கொடுத்துருங்க, சாப்பாடை நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு இந்த கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அந்த 2 பேரும் போயிட்டாங்க. போனதற்கு பிறகு இந்த சஹாபிகள் சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. யாரும் சொல்லலாம், இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அதிகமாகவும் இருந்தது, ரொம்ப ருசியாகவும் இருந்தது, வளமையை விட ரொம்ப சுவையாக இருந்தது. வேற சஹாபிகள்
போய் அந்த யமன்லேருந்து வந்தவங்க போய் சந்திக்கிறாங்க. சல்லல்லாஹு பார்த்து, வழமையாக நாங்கள் சாப்பிட்டதை விட ரொம்ப ருசியாகவும் இருந்தது, அளவும் அதிகமாக இருந்தது. சல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சாப்பாடு கொடுத்து விடலையே, இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்து விடலையேன்னா. இல்லைடா, எங்கள் சாப்பாடு வந்தது, ரொம்ப அருமையான சாப்பாடாக இருந்தது. இப்போ சஹாபிகள் கேட்டாங்க, நீங்கள் எதாவது கொடுத்து விட்டீங்களா? இல்லைனா இவங்க நாங்கள் யாரும் கொடுத்து விடல. ذَلِكَ شَيْءٌ رَزَقَكُمُ اللَّهُ, அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய உணவு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த சஹாபிகளை நீங்க யோசிக்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நினைவூட்டுவதற்காக வந்த அந்த சஹாபி இந்த ஆயத்து காதுல விளங்குனது திரும்பிக்கிட்டாங்களா இல்லையா? இந்த வசனத்தின் மீது, அல்லாஹ்வினுடைய சொல்லின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை நீங்க பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமான நம்பிக்கை இல்லையா இது? அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நம்ம திரும்பி போவோமா? அவர் என்ன ஓதுனாலும் என்ன மண்டையில ஏறுமா நமக்கு? எனவே அப்படிப்பட்ட தவக்கல் உள்ளவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த பெருமக்கள் திகழ்ந்தார்கள், அவுலியாக்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அவங்க வந்து ஒரு பெரிய அரசராக இருந்தாங்க, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி. அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கோபமா இருக்கிறாங்க. கொஞ்சம் வயசான பொம்பளை, கொஞ்சம் கோபமாம இருக்கிறாங்க. வந்து என்ன தீர்ப்பு நடந்துகிட்டே இருக்கும். பெரிய நீதிபதியும் ஒண்ணா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி மக்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லிட்டு இருப்பாங்க. கோர்ட் நடக்கும். அவங்க நீதிபதியா இருந்து அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பந்தான் அந்த பொம்பளை வர்றாங்க. கொஞ்சம் சுடு சுடுன்னு நிற்கிறாங்க, கோபமாம இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை. அந்த பொம்பளை சொன்ன வார்த்தை, அரப்புக்க லாலிமும் நம்ம ஆதிலும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நபியே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்க ரப்பு அநீதக்காரனா நீதக்காரனா? நீதியாளனா அநீதக்காரனா? கொஞ்சம் கோவம் வந்தது. யாருக்கு? என் ரப்பை பத்தி இப்படி நீ பேசுறியா நீ? ஆனாலும் சரி, ஒரு ஜட்ஜா இருந்துட்டு கோவப்படக்கூடாது. என்னமா பேசுறா நீ? என் ரப்பை பத்தி இந்த மாதிரி பேசுறா நீ? வேற என்ன? நானும் ஒரு விதவை பெண்மணி, மாப்பிள்ளை கிடையாது, மௌத்தாயிட்டாரு. 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பெரிய வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழில் என்பது நூற்கண்டு விற்பது, நூல் த்ரெட். இந்த நூற்கண்டுகளை கொண்டு போய் விற்கிறது தான் என்னுடைய தொழில். அதுல ஏதாவது கிடைச்சதை வச்சு அரை வயிறு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. சரி, ஏதோ அரை வயிறு சாப்பிட்றோம், நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட்றோம். அதுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும், குமர்களாக இருக்குது, வயசுக்கு வந்த பிள்ளைகளா இருக்குது, கையில காசு கிடையாது. ஏதோ இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு நாங்க என்ன செய்யறோம்? இந்த நூல்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கும் போது நேற்று அந்த நூல்களை விற்பதற்காக நான் கடை தெருவுக்கு போறேன். ஒரு பறவை வந்து என்னுடைய தலையில இருந்து அந்த நூல் கண்டு பைய தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப நான் இன்னைக்கு ஏதாவது வித்தா தான் நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பசியோட பட்டினியோட இருக்கிறேன். நேற்றைய தினம் இது நடந்தது. நான் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கோபமா சொல்றோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சரிம்மா, அதுக்கு இப்படிலாம் வார்த்தை பேசக்கூடாது, ரப்பை பற்றி இப்படிலாம் நீ என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகள் பேசுவது சரியான விஷயம் அல்ல. அப்ப நான் எப்ப என்னுடைய நிலைமையை பாருங்களேன், அல்லாஹ் நாடாம இது நடக்குமா? அந்த பறவை என்னுடைய இது பிடிக்கிட்டு போயிடுச்சு. அது என்ன நினைச்சிட்டு தூக்கிட்டு போச்சோ தெரியாது, சாப்பாடு நினைச்சிட்டு தூக்கி போய்க்கலாம். அதுல இருக்கிறதா நூல் கண்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலே நாங்க தவிச்சு போயிருக்கிறோம், பசியோட இருக்கிறோம், அரை வயிறு கூட சாப்பிடாம பட்டியோட என் பிள்ளைகள்லாம் கிடக்குது. எவ்வளவு சிரமத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நாங்க கையேந்துறதா யார்ட்டையும் போய் யாசகம் கேட்க சொல்றீங்களா? நான் உழைச்சு தானே சாப்பிட்டேன் என்றெல்லாம் அது முறையிடுறான். அந்த சமயத்தில் சில பேர் உள்ள வர்றாங்க. அவங்க ஏதோ ஆக்கெல்லாம் வர்றாங்க.
அவங்க வந்து புதிய கொஞ்சம் ஆட்கள், வெளியூர் ஆட்கள் மாதிரி இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு ஒரு பை அதை கொண்டு வந்து அன்பளிப்பை கொண்டு ஒப்படைக்கிறார். நபியுல்லா அவர்களே, இதுல 1000 தங்க காசுகள் இருக்கு. 1000 தங்க காசுகள் இருக்குது. இதுக்கு உரியவர் யாரோ அதுக்கு நீங்க கொடுத்துருங்க. இப்ப 1000 தங்க காசுன்னு சொன்னா இன்னைக்கு பல கோடிக்கு போறோம். 1000 தங்க காசுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி ரூபான்னு வைங்க. எவ்வளவு பெரிய காசு இல்லை இன்னொரு 2 கோடி ரூபா, 200 லட்சம். அப்ப இதுக்கு உரித்தானவர் யாரோ அவருக்கு நீங்க கொடுத்துருங்க, உங்க கையில் ஒப்படைக்கிறோம். என்ன திடீர்னு இப்படி வர்றீங்க? 1000 தங்க காசு, இவ்வளவு பெரிய செல்வத்தை கொண்டு தந்துட்டு போறீங்க, உரியவர்கிட்ட கொடுங்குறீங்க, என்னப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, நாங்கள்லாம் வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் தந்திருக்கிறோம். நாங்கள் கப்பலில் பிரயாணிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். சரக்குகள் இருந்தது, கோடிக்கணக்கான அளவுக்கு சில சரக்குகள் அதில் இருக்கு. திடீரென்று கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்து தண்ணியெல்லாம் கப்ப 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 கப்பன்னு உள்ளே வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு நேர்ச்சியை வச்சோம், யா அல்லாஹ் இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினால் நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 100 தங்க காசுகள் தீனார்களை நாங்கள் தர்மம் செய்வோம். 1000 திர்ஹம், 10 பேர் ஆளுக்கு 100 தீனார். தீனாருங்கிறது தங்க காசு. 100 தீனார்களை, 1000 தீனார்களை நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் கொடுப்போம், தர்மம் செய்வோம். ரஹ்மானே எங்களை காப்பாத்துன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இருக்கும். தண்ணி வந்துட்டு இருக்க உள்ள, எங்களுக்கு பயம். அப்போ ஒரு எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை அந்த ஒரு பையை கொண்டு வந்து பட்டாண்டு போட்டுது. அந்த ஓட்டைக்குள்ள போய் அந்த பையை அடைச்சிருச்சு. நாங்கள் பாதுகாத்துட்டோம், நாங்கள் பாதுகாக்கப்பட்டுட்டோம். அதனால தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செஞ்ச மாதிரி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த பெண் அங்கே தான் நிற்கிறா, அந்த கிழவி அங்கே நிற்கிறாவா. இப்போ அவங்க கேட்குறாங்க, ஏம்மா கிழவி, என் ரப்பு லாலியமா ஆதிலான்னு கேட்டியே, நீதியாளனா அநீதக்காரனான்னு கேட்டியே, விளங்குதா? கடலுக்குள்ள போய் யாரு காப்பாற்ற முடியும் அவர்களை? எதாவது இருந்தா பஸ்ல ஆக்சிடென்ட் நடந்தா போய் காப்பாற்றலாம். கடலுக்குள்ள நடக்கிறது யார் போய் காப்பாற்ற முடியும்? முடியுமா? உள்ள போய் ஃப்ளைட் இருக்குதா அல்லது ஹெலிகாப்டர் இருக்குதா? அந்த காலத்தில் யார் போய் காப்பாற்றுறது? அவனை தவிர யாராவது காப்பாற்ற முடியுமா என்ன? உன்னுடைய பொருளை இங்கே கரையிலே உனக்கு வாழ்வு தருவதற்கும் கடலிலே அவர்களுக்கு வாழ்வு தருவதற்கும் அல்லாஹ் இந்த பறவையை அனுப்பி உன்னுடைய அந்த நூல் கண்டை கொண்டு போய் அவர்களை பாதுகாத்து அதன் மூலமாக 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து தந்திருக்கிறான். இதுக்கு பிறகு நீ உழைக்கவும் தேவையில்லை, உட்கார்ந்து சாப்பிடலாம். மாப்பிள்ளைய ராஜா மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து எடுத்து நீ கல்யாணத்தை முடிக்கலாம். 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறான். என் ரப்ப பார்த்தா நீ இப்படி கேட்குற? நீ அதை கேட்டதும் அந்த கிழவி அழுதுட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ், நான் போதுமானவனாக இருப்பேன். என்ன நீங்க நம்புனீங்கன்னா நான் உங்களுக்கு போதுமானவன், ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை இழக்க மாட்டீர்கள், அப்படி நான் உங்களோடு நடந்து கொள்வேன் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறார். அப்படி எல்லா காலங்களிலும் அல்லாஹுவை நம்பியே வாழ்ந்தவர்கள் தான் அவுலியாக்கள். ஒருபோதும் அந்த நம்பிக்கையிலிருந்து சிறிதும் அகன்றவர்கள் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பி அவனுடைய வாக்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு எல்லா பொறுப்பையும் அவன் மீது சாட்டி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடியவர் என்பதால் தான் அல்லாஹ் வாலாக்கள். அல்லாஹுவையே தங்களுடைய முழு நம்பிக்கையாளனாக பொறுப்பாளனாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்ததால் தான் அவுலியா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்பது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், இந்த மனிதரை நான் விரும்புறேன், லவ் பண்றேன், நீங்களும் நேசிங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்க சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? இந்த மனிதரை நேசிக்கிறாங்க. நேசிக்கிறது மட்டுமல்ல, வானிலே இருக்கக்கூடிய கோடான கோடி மலக்குகளை அழைத்து அல்லாஹ் இவனை நேசிக்கிறான். இந்த மனுஷனை, இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான். என்னையும் நேசிக்க சொன்னான்,
நானும் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நேசியுங்கள் அவரை. எல்லா மலக்குமார்களும் நேசிக்கிறான். அதுக்கு பிறகு மக்களுடைய உள்ளத்தில் அந்த அன்பு போடப்படுது. கோடான 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 கோடி மலக்குகள் அந்த மனிதரை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவுலியாக்களினுடைய அந்தஸ்து, அவுலியாக்களுடைய தரஜா எவ்வளவு உயர்வானதுங்கிறது நீங்க பாருங்க. ஜிப்ரீல் நேசிக்கிறான், அல்லாஹ் அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய நேசம். எத்தனை கோடான மலக்குகளுக்கு அவனுடைய அந்த மலக்குமாருடைய எண்ணிக்கை யாராவது அறிவார்களா? யாரும் அறிய முடியாத எண்ணிக்கை. ஒரு வரலாற்றில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் 7வது வானிலே பைத்துல் மாமூர் என்ற ஒரு கிப்லா இருக்கு, மஸ்ஜித் இருக்கு 7வது வானத்துல. ஒரு நாளைக்கு 70,000 பேர் உள்ள போறாங்க, உள்ள போறவங்க வெளியில வர்றதில்லை. இப்போ கியாமத் அந்த உலகம் படைக்கப்பட்ட எவ்வளவு காலம் ஆச்சு? ஒரு நாளைக்கு 70,000 பேர் உள்ள போனா நீங்க படைக்கப்பட்ட அந்த வருஷத்தை கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 70,000 பேர் எத்தனை கோடி, எத்தனை கோடி, எத்தனை கோடி மில்லியன். அவ்வளவு பேரும் அந்த அவுலியாவை நேசிக்கிறாங்கன்னு சொன்னா அவுலியாக்களினுடைய அந்தஸ்து என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடும். அதை புரியாம அவுலியாக்கள் அப்படியா அதுவா இதுவான்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அறியாமை, மடத்தனம், அது முட்டாள்தனமாக அதை என்ன செய்யறாங்க? அவுலியாக்களை புரியாம அல்லாஹ் அவங்க நேசிக்கிறான்னு சொன்ன போது நம்ம எவ்வளவு யோசிக்கணும். அல்லாவே நேசிக்கிறான் என்று சொல்லுங்க, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கா? அவுலியாக்கள் சொன்னாலே சில பேருக்கு அலர்ஜி ஆயிடுது. ஏன் அலர்ஜி ஆகுது? ஓதுநாயத்தினுடைய பேரை கேட்டாலே பயம் வருது சில பேருக்கு. சந்தோஷம் வரணுமா இல்லையா? எவ்வளவு பெரியவங்க அவங்க. எனவே அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுத்ததற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுடைய முழு நம்பிக்கையும் அல்லாஹுவாக இருந்ததான். உமைய தவக்கல் அலல்லாஹி ஹுவ ஹஸ்பு என்ற ஆயத்திற்கு விரிவுரையாகவே வாழ்ந்தவர்கள், அதனுடைய வசனத்தினுடைய பொருளாகவே கருத்தாகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த பெருமக்களை நாம் காலமெல்லாம் நேசித்து அவர்களுடைய ஃபைல் என்ற அருள் கொடைகளையும் நாம் பெறுவோமாக. அந்த நாதாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த பாக்கியத்தை, விலாயத்தினுடைய பாக்கியத்தை தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா மேன்மையாக்கி வைப்பானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைப்பானாக. இந்த மண்ணிலும் பலஸ்தீனிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. கருவறுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதர்களை, யகூதிகளை அல்லாஹ் கருவறுத்து விடுவானாக. அல்லாஹ் அந்த பூமியிலிருந்து அவர்களை தூக்கி எறிவானாக. இந்த முஸ்லிம்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தருள் வாழிப்பானாக. நிம்மதியாக உலகெங்கிலும் வாழக்கூடிய, குறிப்பாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் நீதியோடும் நேர்மையோடும் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. நல்ல அரசை நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய அரசை அல்லாஹ் இந்த மண்ணிலே வழங்குவானாக. நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.